வணக்கம். நான் உங்கள் நியூஸ் ஸ்ரீகுமார் பேசுகிறேன். நேற்று காலை ஒரு 10 மணி அளவில் நண்பர் ஒருவர் என்னை அலைபேசியில் அழைத்தார். என்ன என்று கேட்டேன். விஷயம் தெரியாதா? இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் இறந்து விட்டிருக்கிறார் என்று சொன்னார். நான் மனமுடைந்து அப்படியே அமர்ந்து விட்டேன். ஏனென்றால் அதுவரை நான் செய்திகளை பார்க்கவில்லை. நேற்று காலை 10 மணி வரை. எப்படி என்று கேட்டேன். தெரியாது. இயக்குனர் பாக்கியராஜ் மரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். வலைத்தளத்தில் வந்து கொண்டிருக்கிறது. டிவியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் மிகவும் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். நான் திரு பாக்கியராஜ் சார் அவர்களிடம் பணியாற்றவில்லை. ஆனால் அவரிடம் பணியாற்றிய இயக்குநர்கள் அவரை எப்படி நேசித்திருப்பார்களோ அதைவிட 100 மடங்கு அதிகமாக நான் திரு பாக்கியராஜ் சார் அவர்களை நேசித்தேன். என்னை போன்றவர்களெல்லாம் திரைப்படத்துக்கு வந்து ஏதாவது சாதிக்கலாம் என்று நினைத்து முயற்சி செய்து முடியாமல் தோல்வியுற்று இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருந்தாலும் ஓரிருவராவது வெற்றி பெற்றிருப்பார்கள் அல்லவா? அவர்களெல்லாம் திரு பாக்கியராஜ், பாரதி ராஜா போன்றவர்களால் வெற்றி பெற்றவர்கள் தான். இனி இதயத்தின் மூலையில் எங்கேயோ ஒரு இடத்தில் எப்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஏதோ ஒரு வகையில் நமக்கு கிடைக்கும், வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு எண்ணம் எனக்கு தெரியாமலே எங்கேயோ ஒளிந்து கொண்டிருந்தது. அந்த எண்ணம் அந்த செய்தி கேட்டவுடன் எங்கு ஓடி மறைந்து விட்டது தெரியவில்லை. காரணம், தனக்கானவர், நமக்கானவர், நம்மை உயர்த்தி பிடிப்பவர் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் நமக்காக உதவி செய்வார் என்று காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வேளையில் உதவி செய்கின்றவர் உலகத்தை விட்டே போனால் என்ன செய்ய முடியும்? ஐயா பாக்கியராஜ் அவர்கள் எங்களுக்கெல்லாம் நேரடியாக உதவி செய்யாவிட்டாலும் அவருடைய திரைக்கதையின் மூலம், அவருடைய திரைப்படத்தின் மூலம், அவருடைய வசனத்தின் மூலம், அவருடைய நடிப்பின் மூலம் எங்களுக்கெல்லாம் ஒரு உந்துதலாக இருந்திருந்தார். திரு பாக்கியராஜ் சார் அவர்கள் 16 வயதிலே திரைப்படத்தில் திரு பாரதி ராஜா அவர்களோடு இணைந்து பணியாற்றிவிட்டு 2வது படமாக கிழக்கே போகும் ரயில் அந்த திரைப்படத்தில் பணியாற்றிவிட்டு 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்தை இயக்கி கொண்டிருக்கும் போதுதான் அவர்களுக்குள் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திரு பாரதி ராஜா அவர்களிடமிருந்து திரு பாக்கியராஜ் அவர்கள் விலகி வந்துவிட்டார் என்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஐயா பாக்கியராஜ் அவர்கள் கூட சில பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார். ஆனால் 4வது படமாக உதிரிப்பூக்கள் என்ற ஒரு திரைப்படத்தில் திரு பாக்கியராஜ் அவர்களை கதாநாயகராக வைத்து திரு பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய போது பாக்கியராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சேர்த்துருக்குறீங்க, இது உங்களுடைய சொந்த படம், வேறு யாருன்னா ஒரு நல்ல ஆக்டராக போடுங்க. ஐயோ நீ தான் இது கரெக்டான ஆப்டு, நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி திரு பாக்கியராஜ் அவர்களிடம் இருந்த கதையை எடுத்து திரு பாக்கியராஜ் அவர்கள் ஒரு நாளிதழுக்காக எழுதப்பட்ட ஒரு சிறுகதையை அடிப்படையாக வைத்து அதையே ஸ்கிரிப்டாக பண்ணி கதை, திரைக்கதை, வசனம் திரு பாக்கியராஜ் சார் அவர்கள் எழுதி திரு பாரதி ராஜா சார் அவர்கள் இயக்கிய படம் தான் அந்த படம் புதிய வார்ப்புகள். அதன் பிறகு அவர் திரு பாக்கியராஜ் அவர்கள் திரு பாரதி ராஜா அவர்களை விட்டு வெளியே வந்து தனியாக ஒரு படம் செய்ய வேண்டும் என்று முயற்சித்து கொண்டிருந்த போது ஆரம்ப காலகட்டத்தில் பாக்கியராஜ் சாரை பாரதி ராஜா சார் அவர்களிடம் கொண்டு போய்
அறிமுகப்படுத்தி அவரிடம் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துவிட்ட அந்த நபருக்காக ஒரு படத்தை செய்துவிட்டு போக வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளை. அந்த படம்தான் திரு பாக்கியராஜ் அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதி பிரதான வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த கன்னி பருவத்தில். இந்த கன்னி பருவத்திலே கதை முடிந்து, இந்த திரைப்படம் முடிந்து அவர் வெளிவந்து அவர் முதலாக இயக்கிய திரைப்படம்தான் சுவர் இல்லாத சித்திரங்கள். எப்போவுமே நெகட்டிவான ஒரு தலைப்பு வச்சு டைரக்டருங்க படம் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன் ஆரம்பத்திலேயே தலைப்புலேயே நெகட்டிவான ரோல் வேணாம், அது ஒரு பாசிட்டிவான தலைப்பாக வச்சாக்கா ஜனங்களுக்கு ஒரு ஈர்க்கப்படும்னு. ஆனால் திரு பாக்கியராஜ் சார் அவர் சொன்னார், என்னுடைய அசிஸ்டன்ட் தான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தான், எனக்கும் பிடிச்சிருந்தது, நானும் வச்சேன் அப்படின்னா. அந்த திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிய பிறகு ஒரு கை ஓசை, அதுவும் நெகட்டிவான ஒரு தலைப்பு தான், அதுவும் தன்னுடைய சிஷ்யன்தான் அதை சொன்னதாகவும் திரு ஐயா பாக்கியராஜ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அந்த படமும் நெகட்டிவாக இருந்தாலும், அதாவது படத்தோட தலைப்பு நெகட்டிவாக இருந்தாலும் படம் சக்கப்பாடு போட்டுச்சு. பாக்கியராஜ் சார் அவர்களுடைய திறமை வளர்ந்து கொண்டே வந்தது. அதற்கு பிறகு இன்று போய் நாளை வா, மௌன கீதங்கள், சுவர் இல்லாத சித்திரங்களுக்கு பிறகு விடியோ முறை காத்திரு, தூரல் நின்று போச்சு, பொய் சாட்சி, டார்லிங் டார்லிங் டார்லிங், ஆறாரோ ஆறிலரோ, தாவணி கனவுகள், சின்ன வீடு போன்ற திரைப்படங்களை அவர் இயக்கியிருந்தாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா நீ என் தெய்வம் என்ற திரைப்படத்தை எடுக்க முடியாமல் பாதியிலே நிறுத்திவிட்டு முதலமைச்சராகிவிட்டார். அந்த எடுக்கப்பட்ட சில அடிகளை, அதாவது ஃபிலிம், அதை கொண்டு போய் பாக்கியராஜ் சார்கிட்ட கொடுத்து இதை நீதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு திரைக்கதை எழுதி அவசர போலீஸ் 100ன்னு ஒரு படத்தை வெளியிட்டு மிக வெற்றி படமாக கொடுத்தவர் திரு கே பாக்கியராஜ் சார் அவர்கள். அது மட்டுமல்லாமல் திரைப்படத்துறையில் 8ஆம் தேதி யாரும் பூஜை போட மாட்டாங்க, 8ஆம் தேதி யாரும் படம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. 8ஆம் தேதி அந்த 8என்ற எழுத்து சினிமா உலகத்தில் யாருக்குமே பிடிக்காத ஒரு எழுத்து. ஆனால் 8 எழுத்தில் படத்துக்கு தலைப்பு கூட யாரும் வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அதை உடைத்து உதிரி பூக்கள், முள்ளும் மலரும் போன்ற திரைப்படங்களை ஐயா மகேந்திரன் அவர்கள் வெற்றி படமாக கொடுத்தது வேறு விஷயம். ஆனால் திரு பாக்கியராஜ் சார் அவர்கள் தொடர்ந்து 8 எழுத்துக்களை கொண்டு படங்களை கொடுத்து கொண்டிருந்தார். அந்த 7 நாட்கள் 8 எழுத்தில் வரும் அந்த படம். முந்தானை முடிச்சு, எங்க சின்ன ராசா, அவசர போலீஸ் 100, பவுனுத்தான், சுந்தரகாண்டம், வீட்டில் விசேஷங்கோ, சொக்கத்தங்கம், இப்படி 8 எழுத்தில் பேர தலைப்பை வச்சு வெற்றியை கொடுத்தவர். தயாரிப்பாளருக்கு லாபத்தை ஈன்று கொடுத்தவர். ஒரு 10 படம் கூட வெற்றி படம் கொடுத்துருக்க மாட்டாங்க. தயாரிப்பாளர் அவங்கள வச்சு தயாரித்தவங்க ஒன்று சூசைட் பண்ணி செத்து போடுவான், இல்லை பிச்சைக்காரன் ஆகிட்டு போடுவான். ஆனால் அந்த 10 படம் வெற்றி படம் கொடுக்காதவங்க கூட 200-200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லி தெரிஞ்சிருப்பான். தயாரிப்பாளரை வாழ வைக்காதவனே 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னு சொல்கிற காலகட்டத்தில் எத்தனை தயாரிப்பாளர்களை இவர் வாழ வைத்திருக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணம். இவருடைய குருநாதரை திரையுலகத்துக்கு கொண்டு வந்த எஸ்.ஏ. ராஜ்கண்ணு அவர்கள் மீண்டும் திரு பாரதி ராஜா அவர்களை வைத்து ஒரு படத்தை எடுக்கிறார். அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுது. பொருளாதார ரீதியாக திரு எஸ்.ஏ. ராஜ்கண்ணு அவர்கள் பணம் இழந்து போகிறார். அப்போது பாரதி ராஜா கிட்ட எஸ்.ஏ. ராஜ்கண்ணு சொல்கிறாரா, உங்கள் சிஷ்யனுக்கு சொல்லியா ஒரு படம் பண்ணிட்டோம், இந்த இழந்த அந்த பணத்தை ஈட்டுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ பாரதி ராஜா அவர்கள் பாக்கியராஜா அவர்களும் சொல்லி, நம்ம முதலாளிக்கு ஒரு படம் பண்ணியா,
அப்போல்லாம் தயாரிப்பாளர்கள் முதலாளிங்க, பணம் கொடுக்குறவங்க முதலாளிங்க, நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லாமே முதலாளின்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ தான் தயாரிப்பாளர்கள் நடிகனுக்கு அடிமை மாதிரி ஆகிட்டாங்க. படம் ஓட்டதே இல்லையா, 200 கோடி ரூபாய் வாங்கிக்க வேண்டியது தான். அவன் தலைமையில் துண்டு போட்டுன்னு எந்த ஆற்றுலாம் வந்து சாவறான், எங்கன்னா தூக்கு போட்டு சாவறான், அவன் எப்படின்னா செத்து எப்படின்னா போகிறான், பேர் 200 கோடி ரூபாய் வாங்குறான்பா. அப்படிப்பட்ட இந்த திரையுலகில் ஒரு முதலாளி பணம் இழந்து தவிக்கிறார். ஒரு படம் சரியாக போல, நம்ம குருநாதர் பாரதி ராஜா எடுத்த படம் வாலிபமே வான்னு நினைக்கிறேன், அந்த படம் சரியாக தெரில. ஆனாலும் 2வது முறை எஸ்.ஏ. ராஜ்கண்ணன் அவர்களுக்கு திரு பாரதி ராஜா அவர்கள் எடுத்த திரைப்படம் சரியாக போகவில்லை. அப்போ திரு பாரதி ராஜா அவர்கள் சொல்கிறாரு, முதலாளி ஒரு படம் பண்ணி கொடுன்னு. அந்த படம் தான் எங்கள் சின்ன ராசா. இப்படி முதலாளிகளை வாழ வைத்தவர். ஒரு விழாவில் ரஜினிகாந்த் சார் கூட சொன்னார், பாக்கியராஜ் சிந்தனை 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 சிந்தனைன்னே இருந்துட்டார். அவர் மட்டும் பணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தா எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் விஐபி இடம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் 4 சைட்டு வீடுங்க அதெல்லாம் வாங்கி போட்டு வச்சுக்கலாம். அவர் பணத்துக்கு தன்னை சம்பாதிக்கிறதுக்கு தயார்படுத்தி கொள்ளவில்லை. வித்தியாசமான கதைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திரு பாக்கியராஜ் அவர்கள் பாடுபட்டார்னு சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூட அவருடைய 50 ஆண்டு விழாவில் சொல்லியிருப்பார். திரு பாக்கியராஜ் சார் அவர்களிடம் எனக்கு பிடித்த விஷயம், ஒரு முறை பாக்கியா வார இதழ் வாசலில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இது நிஜம். திரையுலகத்துக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை நான் இதுவரைக்கும் எந்த வீடியோவிலும் நான் சொல்லலை. நேற்றுக்கே நான் இந்த பதிவை போட்டிருக்க வேண்டும். சோகமாக இருக்கின்றவர்கள் மத்தியில் இந்த பதிவை போட்டு இன்னும் சோகப்படுத்தக்கூடாது. ஆனால் நிறைய பேர் நேற்றே போட்டாங்க நிறைய பதிவை. ஆனால் அதெல்லாம் என்னை சோகமாக தாக்குச்சு. அதுலேருந்து நான் மீண்டு இந்த வீடியோ கூட இது போடலாம். எனக்கு அவர் கூட நான் அவரை பார்த்தது, அவரால் நான் திரையுலகத்தில் என்ன ஒரு வாய்ப்பு கிடைத்து அதை பயன்படுத்த முடியாமல் நான் விட்டுட்டேன், அது வேறு விஷயம். பாக்கியா வார இதழ் ஆஃபீஸில் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். திருவள்ளூர் மாவட்டம்னு நினைக்கிறேன். நண்பர் பரணி என்ற ஒருத்தர் அங்கே நின்றுட்டு இருந்தார். அப்போ நானும் அங்கே நின்றுட்டு இருந்தேன். அப்போ பரணி அவர்கள் என்னை கேட்டார், யார் சார் நீங்கள், எங்கேருந்து வரீங்க? சார் என் பேர் ஸ்ரீகுமார், நான் இந்த மாதிரி கோலார் தங்கவயலேருந்து வரேன் சார். அப்படிங்களா சார், நான் திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து வரேன். என்ன விஷயமா சார்? நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ட்ரை பண்ணுறேன் சார், சாரை பார்க்கலான்னு வந்துருக்குறேன். அதாவது கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கத்தில் நம்ம சாரோட வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, இல்லை சார் நானும் கூட சாரை பார்க்கலாம் தான் வந்தோம், வீட்டுக்கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க, ஆஃபீஸில் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ நான் வீட்டுக்கிட்ட போனோம். வீட்டுக்கிட்ட போகும்போது அவர் இல்லை, கேட்டுக்கிட்ட நின்றுட்டுருக்குறோம். ஒரு 10 நிமிஷம் நின்றுருப்போம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கார் வந்துச்சு. ஒரு நீல கலரு காரு, அதில் ஃப்ரண்ட் சீட்டில் உக்காந்துருந்தார். அப்போது கார் வந்துச்சு. அந்த செக்யூரிட்டி அவருக்கு ஒரு வணக்கம் பண்ணி ஓப்பன் பண்ணால் கார் உள்ளே போயிடுச்சு. கிட்டத்தட்ட எங்களுக்கும் ஒரு காரு போடிகோவுக்கும் ஒரு 50 அடி தூரம் இருக்கும். காரு ரொம்ப உள்ளே போயிடுச்சு. அவர் கிட்டத்தட்ட மறைஞ்சிட்டார், அந்த எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. அப்போ நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கிறோம். அப்போது அந்த செக்யூரிட்டி சொன்னார், இப்போ பார்க்க மாட்டார் சார், ரொம்ப பிஸியாக இருக்கார், போயிடுங்க, இன்னொரு முறை பாருங்க, இப்போல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னாரு. இல்லை சார், ரொம்ப தூரம்ந்து வந்துக்கிறோம், சாரை பார்த்துட்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுறோம் அப்படின்ட்டு. அவர் வாய்ப்பு கொடுக்கலாம் கூட பரவாயில்ல சார், அவர்கிட்ட பேசினா போதும் அப்படின்னு சொன்னோம். அப்போ அவன் போய்ட்டு அந்த செக்யூரிட்டி அவர்கிட்ட சொன்ன மாதிரி இது. அப்போ அவர் எல்லோரும் மொத்த பேருமே கூப்பிடு அப்படின்னாரு. எல்லோரையும் கூப்பிட்டு அவர் போடிகை வாசலில் நிற்க வச்சு, அதாவது லேக் ஏரியாவில் வீடு இருந்தார். அப்போது இந்த பாக்கிய ஆஃபீஸு பார்த்துட்டு வள்ளுவர் கோட்டத்தில் போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் நாங்கள் உக்காந்து, நானும் அப்போவே அறிமுகமான பரணின்ற நண்பரும் அவர் வீட்டு விலாசத்தை அவங்ககிட்ட கேட்டுன்னு ஆஃபீஸில் திருப்போம். அப்புறம் பார்த்தோம்.
அப்போ பார்க்கும்போது திரு பாக்யராஜ் சார் அவர்களை நான் நேரில் பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது 1999ஆம் ஆண்டு. திரு பாக்யராஜ் சார் அவர் சொன்னார், தமிழ் திரையுலகில் ஒரு பாக்யராஜ் மட்டும் இல்லை, நூற்றுக்கணக்கான இயக்குநர்கள் இருக்கிறார்கள். என்கிட்ட சான்ஸ் இல்லைன்ற காரணத்துக்காக தயவு செஞ்சு உங்களுடைய முயற்சியை விட்டு விடாதீர்கள். வேறு இடத்துல வேறு டைரக்டருங்கிட்ட முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. முயற்சி பண்ணால் தான் வாய்ப்புகள் கிடைக்கும். தற்சமயம் நான் படம் எதுவும் பண்ணல. அப்படி படம் பண்ணால் வாய்ப்பு கிடைக்கும். அப்போது கபடின்ற ஒரு படத்தை தயாரிச்சுட்டு அந்த படம் வெளியே வராமல் இருக்கிற சூழ்நிலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் எப்படி சொல்கிறேன்னா, திரு பாக்யராஜ் சார் அவர்களை பார்த்துவிட்டு கொஞ்சம் நடந்து பாண்டியராஜன் சார் வீட்டுக்கு போனோம். இப்போ பாண்டியராஜன் சார் வீட்டுக்கு போகிறப்போ பாண்டியராஜன் சார் என்ன சொன்னார், கபடின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டோன்னே என்னை வந்து பாரு, நான் உனக்கு கண்டிப்பாக அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கொடுக்குறேன். நீ அடிக்கடி அவ்வளோ தூரம் இருந்து வந்து போகாத. கபடி படம் வந்து கொஞ்சம் ரிலீஸில் ப்ராப்ளம் இருக்குது. அது ரிலீஸ் ஆகிட்ட உடனே அதை வந்து பாக்யராஜ் சார் தான் தயாரிப்பு அந்த படத்துக்கு. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, குருவும் அப்படியே இருக்கிறாரு, பாக்யராஜுங்கிற குருவும், சிஷியனும் அப்படியே இருக்கிறாரு. எத்தனையோ டேரக்டருங்க எங்களை எதிரிலே பார்த்துட்டு கூட செக்யூரிட்டியை கூப்பிட்டு வேறு இது தொத்தியா அப்படின்னு சொன்ன டேரக்டருங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க பேரெல்லாம் நாங்கள் சொல்ல விரும்பல. நான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக சென்னையில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு நினச்சி, இவரெல்லாம் ரொம்ப நல்லவர், இந்த டைரக்டர்கிட்டலாம் போனாக்கா இவர் அரவணைச்சிக்குவார், போனவொடனே சான்ஸ் கொடுப்பாரு அப்படின்னெல்லாம் நான் நினச்சி போய் அந்த இடத்துலலாம் நான் அவமானப்பட்டு வந்த விஷயமெல்லாம் அது வேறு. தமிழ் திரையுலகில் நான் சந்தித்து என்னை அமர வைத்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டு டீ கொடுத்து என்கிட்ட கதையை கேட்டு என்னை ஒரு மனிதனாக மதித்தவர்கள் திரு வி. சேகர், பாண்டியராஜன், திரு சேரன். வி. சேகர், பாண்டியராஜன் எல்லாம் நம்ம பாக்யராஜ் சாரோட அசிஸ்டன்ஸ். பாக்யராஜ் சாருக்கு மட்டும் அந்த நேரத்தில் படம் பண்ணுற வாய்ப்புகள் இருந்திருந்தால் நிச்சயமாக நான் பாக்யராஜ் சாரோட அசிஸ்டண்ட் அப்படின்னு காலர் தூக்கின்னு நடந்திருக்கலாம். பட் அந்த வாய்ப்பு கடவுள் எங்களுக்கு கொடுக்கவில்லை. அதன் பிறகு அது ஒரு முறை தான் பாக்யராஜ் சார்கிட்ட நான் பேசினேன். அதுக்கு பிறகு கான்டாக்ட் பண்ண முடியல. அவர் அதுதான் சொன்னார், போங்க, நிறைய டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட போய் டைப் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க டிவியில் எல்லாம் டைரக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு யாருன்னா அவங்க யாருன்னா ரெக்குவயர்மெண்ட் யாருன்னா ஆக்டர் கொடு, அசிஸ்டண்ட்டு கொடுன்னு கேட்டாக்கா நான் கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப சாந்தமாக. அதனால தான் அவங்க பையனுக்கு சாந்தனன்னு பேர் வச்சுக்கிறாரு மாதிரி இது. ரொம்ப சாந்தமாக பேசினார். நேற்று பேசுன மாதிரி இது. கிட்டத்தட்ட 1999 பேசினேன் நான் அவர்கிட்ட. கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள். இந்த 27 ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆனால் இந்த 27 ஆண்டுகளில் திரு பாக்யராஜ் சார் அவர்களை பற்றி நான் ஒரு சீனாவது மொபைலில் ஒரு சீனாவது அவருடைய படத்தில் பார்க்காம இருந்ததில்லை. ஏதோ ஒரு லீவ் மாதிரி ஒரு 100 நாள் விட்டுட்டு இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் போயிருக்கலாம். இந்த 27 வருஷத்தில் ஒரு நாள் தவறாமல் அவருடைய படத்தை ஒரு சீன் நான் பார்ப்பேன். பாக்யராஜ் மூவி லிஸ்ட்டுன்னு வரும், பாக்யராஜ் மூவி சீன்ஸுன்னு வரும். சீன்ஸை கிளிக் பண்ணி நான் பார்ப்பேன். ஏன் பார்ப்பேன்னா, அந்த ஸ்கிரிப்ட் எப்படி அதை கற்றுக்கலாம். இன்னும் கூட பார்த்துட்டுருக்குறேன், நான் பார்த்துட்டுருக்குறேன். ஒரு சீனு சின்ன வீட்டில் நீங்கள் பார்ப்பீங்க, சம்சாரம் கேட்பாங்க, இவ்வளோ நாள் என்னை சாப்பிட்டான்னு கூட கேட்கல, ஒரு வார்த்தையோடு கேட்டதில்லை. ஆனால் இப்போ உங்கள் குழந்தை மட்டும் என் வயிற்றுல இருக்குதுன்றதுக்காக இந்த அளவுக்கு சாப்பிடுன்ட்டு என்னை கவனிக்கிறீங்களே, நான் என்ன உங்களுக்கு புல்லை பெற்று போகிற மிஷினா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், பாக்கியலட்சுமி நீயும் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பத்துக்குவார். பத்துட்டு அவர் பெண்ணாத்துவார், பாக்கியலட்சுமி நான் உன்னை என்னை மன்னிச்சுடு, நான் உனக்கு தப்பு பண்ணிட்டேன், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு. அப்போது மனைவியாக நடித்த அந்த கல்பனா மேடம், இவர் உலர்றாரு தூக்கத்தில் அப்படின்னு அவர் உதட்டு மேலே வாய் மேலே கை வச்சு அவரை அமைதிப்படுத்திட்டு
போவாங்க. அப்போ அந்த ஓரக்கண்ணால் பார்த்து, அதாவது யாருமே சிந்திக்க முடியாத ஒரு விஷயம். அவங்க கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் பாக்கியராஜன் போடுறார். இது ஒன்று மட்டுமா அந்த படத்தில் திரைக்கதை? அந்த ஒரு படம் 100 படத்துக்கு இணை. அவர் ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிற விதம். அந்த ஸ்கிரிப்ட் எப்படி கற்றுக்கணுன்னா, அவருடைய ஒவ்வொரு படத்தையும் ஒரு 100 முறைனா பார்க்கணும். அவர் ஈஸியாக கற்றுக்க முடியாது. நம்ம ஒரே முறை பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு வந்துடுறோம். முந்தானை முடிச்சு படத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருப்பார். பாக்கியராஜுங்கிற அந்த தனி மனிதனை, அந்த டைரக்டரை, அந்த நடிகன் மட்டும் அந்த படத்தில் நடிக்காமல் இருந்திருந்தா வேறு எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் அந்த படம் ஃப்ளாப். வேறு எந்த நடிகனுக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்துருந்தா அந்த படம் ஃப்ளாப் ஆகிருக்கும். அது 100%. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, பாடலாசிரியர், இசையமைப்பாளர். இது நம்மாளுங்கிற ஒரு படத்தில் அவருடைய அந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் வச்சுட்டு ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும். அந்த படத்தை பார்க்கும்போது, அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம வெளியே வரும்போது ஒரு அப்படியே நாமளே அந்த முடிச்சு பிரித்து பார்த்துட்டு, ஓ இதுதானா அப்படின்ற மாதிரி வெளியே வரும். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கும், மேற்பார்வையில் தான் போட்டிருக்காங்க. ஆனால் பாலகுமார் என்ற ஒரு பேர் போட்டிருக்காங்க. ஆனால் அவர் தான் டைரக்ட் பண்ணாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏதோ காரணத்துக்காக டைரக்டர் பேர் மாற்றப்பட்டிருக்குன்னு. இது நம்மளை விட படம் யார் கொடுத்துட முடியும்? அவருடைய ஒவ்வொரு படமும் ஒரு குடும்ப கதை மட்டும் தான் எடுக்கிறாருப்பா பாக்கியராஜ் சார்னு சொல்லும்போது, விடிய முறை காத்துறன்னு ஒரு படம் எடுக்கிறார். சிகப்பு ரோஜாக்கள்ன்ற ஒரு படத்தை, ஒரு கைதியின் டைரி படத்துக்கு கதை வாசனை எழுதுறாரு. அந்த படத்தை அமிதாப் பச்சனை வச்சு ஹிந்தியில் ஆக்ரி சார்னு தயாரிக்கிறார். இது டைரக்ட் பண்ணிட்டு வர்றாரு. அந்த படத்தை பார்த்த அமிதாப் பச்சனோட சம்சாரம் சொன்னாங்களாம், திஸ் இஸ் நாட் யுவர் ஃபிலிம், திஸ் இஸ் பாக்கியராஜ் ஃபிலிம், டைரக்டர் ஃபிலிம்னாங்க. இது அமிதாப் பச்சனே சொல்லியிருக்காரு, இது என் படம் இல்லை உன் படம்னு சொல்கிறாங்க வீட்டில் அப்படின்னு. அந்த மாதிரி தமிழ் திரையுலகில் தன்னுடைய திறமையை, தன்னுடைய முத்திரையை பதித்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அன்றும் இன்றும் என்றென்றும் மக்கள் மனதிலே வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாபெரும் கலைஞன், அவருடைய குருநாதர் பாரதி ராஜா இறந்து 17 நாட்களிலே இறந்து போயிருக்கிறார் என்ற செய்தி உண்மையிலேயே நேற்று காலை நான் கலங்கி போன நாள், மனம் உடைந்த நாள். நான் பாரதி ராஜா அவர்களை பார்த்து பேசவில்லை. அவர் இறப்புக்கு நான் பேசும்போது கூட அவர் இறந்ததுக்காக அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று தான் நான் சொல்லிவிட்டு முடித்தேன். ஆனால் திரு பாக்கியராஜ் சார் அவர்களே, ஒவ்வொரு பிரேம்லையும் நான் உங்களை பார்ப்பேன். நீங்கள் நடிக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் டைரக்ஷனில் வர படத்தில் வேறு யாரும் நடிப்பாங்க, ஆனால் நீங்கள் உங்களை தான் நான் பார்ப்பேன். அப்படிப்பட்ட நீங்கள் எங்களை போன்றவர்களுக்கு, வெற்றி பெற்றவர்களுக்கு நீங்கள் தேவையில்லாமல் போகலாம், அவர்களுக்கும் நீங்கள் இழப்பு தான். தோல்வி அடைந்த, அதாவது சினிமாவிலேயே முயற்சி பண்ணி முடியாமல் போன நாங்கள்லாம் ஆறுதல் அடையிறது யாரை பார்த்தோன்னா திரு பாக்கியராஜ் சார் அவர்களை பார்த்து தான். கௌரவம் படத்தில், கௌரவம் மன்னிக்கணும், தங்கப்பதக்கம் படத்தில் ஒரு டைலாக்கு, பட்டாத ஆறெல்லாம் நதியை பார்த்து ஆறுதல் அடையும், அந்த நதியே வற்றி போயிட்டா துன்பப்படுறவங்கெல்லாம் தெய்வத்துக்கிட்ட போய்ட்டு ஆறுதல் சொல்லுவாங்க. அந்த தெய்வமே கலங்கி நின்னா அந்த தெய்வத்துக்கு யாரால் ஆறுதல் சொல்ல முடியும்னு. இன்றைக்கும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நாங்கள்லாம் அந்த சினிமாவை விட்டு ஒதுங்கி தான் வந்தோமே தவிர, அந்த சினிமா ஒன்றும் எங்களை விட்டு போகல, இன்னும் எங்கள் நெஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நேரமும் அந்த சினிமாங்கிற சிந்தனையை எங்களால் தலையிலேருந்து எடுத்து போட முடியல. ஆனால் பாக்கியராஜ் சார் உங்களுடைய படம் பார்க்கும்போது நாங்களே ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். ஆனால் இன்றைக்கி இனிமேல் யாரை பார்த்து
அந்த சந்தோஷத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளப் போகிறோம் என்று தெரியவில்லை. எங்களை போன்றவர்களுக்கு இது போன்ற ஒரு கனத்தை இதயத்தோடு நாங்களே இருக்கின்றோம் என்று சொன்னால், உங்களை இழந்து வாடுகின்ற அந்த குடும்பம், அவர்களுக்கு யாரால் ஆறுதல் சொல்ல முடியும்? பாக்கியராஜ் சார், மீண்டும் நீங்கள் பிறந்து வர எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ தெரியாது. மீண்டும் பிறந்து வந்தாலும் இது போன்ற ஒரு சாதனையை உங்களால் படைக்க முடியுமா என்று கூட தெரியாது. உங்கள் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். உன்னை இழந்து வாழும் உன் குடும்பத்தாருக்கு ஆறுதலை சொல்ல முடியாது. எங்களுக்கு ஆறுதலை சொல்வதற்கு ஆள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். பாக்கியராஜ் சார், நீங்களாம் எங்களுக்கு ஆசிரியர் சார். உங்களை பார்த்தா நாங்கள் கதையை அதை தெரிஞ்சுக்கணும். உங்களை பார்த்து தான் நாங்கள் சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிறோம். உங்களை பார்த்து தான் சார் பொண்டாட்டி புள்ளிங்கோ சொந்தம் பந்தம் எல்லாரையும் விட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல், இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல், அந்த சென்னையில் டைரக்டர் விழா ஏறி இறங்கணும். ஒவ்வொரு இடத்துல அவமானப்படும் போதெல்லாம் அரக்கோணத்தில் நண்பர் சசிகுமார்ன்ற ஒருத்தர் சொல்லுவார், இப்படியெல்லாம் அவமானப்பட்டு தான் ஸ்ரீகுமார் நிறைய பேர் டைரக்டர் ஆகிக்கிறாங்க. நாளைக்கு நாமளும் ஒரு டைரக்டர் ஆகிட்டாக்கா இந்த அவமானத்தை பற்றியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னாரு. அப்போல்லாம் நான் சொல்லுவேன், இந்த அவமானத்தை பற்றி நம்ம சொல்லணுன்னா கூட பாக்கியராஜ் சாரை பற்றி நம்ம சொல்லணும் சசி. ஏன்னா இந்த சினிமா உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமே அவர் தான். அப்படிப்பட்ட மகான் இன்றைக்கி இல்லை. நான் பேசணுன்னா அதிகமாக பேசினே போகலாம். கேட்குறதுக்கு உங்களால் நேரம் இருக்குதோ இல்லையோ. ஐயா பாக்கியராஜ் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவருடைய குடும்பத்துக்கு என்னால் ஆறுதல் சொல்ல முடியாது. அவர்களாகவே அவர்களை தேர்த்தி கொள்ள வேண்டியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். பாக்கியராஜ் இறந்து விட்டார் பரவாயில்லை என்று நினைக்கின்றவர்கள் தான் போய் ஆறுதல் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒருவர் இருப்பதாகவே தெரியவில்லை. திரையுலகமே துவண்டு போயிருக்கிறது, மிரண்டு போயிருக்கிறது. ஐயா வாழ்களின் புகழ். உங்கள் ஆத்மா சாந்தி அடைய மீண்டும் 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 இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.